ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னையே நீ தொலைத்து கொண்டு இருக்கின்றாய். பல சிந்தனைகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பல கஷ்ட நஷ்டங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் என அனைத்தையும் சந்தித்து விட்டாய். அனைத்திலிருந்தும் மீண்டு வந்தது போல ஒரு உணர்வு உனக்குள் தோன்றினாலும் உன்னை நீயே இழந்து கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் என்ன, என்னை எதுவும் செய்ய முடியாது என்று மற்றவர்களிடம் கூறினாலும் உன் மனதிற்குள் இருக்கும் வலியை உன் அப்பா என்னால் நன்கு உணர முடிகின்றது. யாரிடம் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கூறினாலும் அது உதட்டளவில் மட்டுமே கூறுகிறாய் என்பதை உன் அப்பா நான் எப்படி அறியாமல் இருப்பேன் தங்கமே. நீ எவ்வளவு தைரியமான குழந்தை என்று எனக்கு தெரியும். ஆனாலும் உன் மனது இப்பொழுது மிகவும் உடைந்திருக்கின்றது. கஷ்டங்கள் சூழ்ந்து உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனை முடிந்து அப்பாடா என்று ஓய்வெடுக்கும் முன்னரே மறு பிரச்சனை ஆரம்பித்து விடுகின்றது. எப்பொழுதுதான் எனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் என்று கேட்கின்றாய். தங்கமே, அனைத்திலிருந்தும் கூடிய விரைவில் விடுபட போகின்றாய். பல நபர்களை நம்பி ஏமாந்து விட்டாய். பலரின் அன்புக்கு அடிமையாகி துரோகத்தை சந்தித்து விட்டாய். இதற்கு மேல் என்னால் முடியாதப்பா என்று கலங்கி நிற்கின்றாய். என் அன்பான பிள்ளையே, உன் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு துன்பம் தந்தவர்களை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் உன் தெய்வீக சக்தியெல்லாம் அவர்களை போய் சென்றடைந்து அவர்கள் சுகமாக வாழ்வார்கள். ஆகையால் உனது அமைதி மட்டுமே இறைநாமத்தை கூறிக்கொண்டு உனக்கு நடந்தவைகளை நீ இறைவனிடம் மட்டும் கூறினால் உனக்கு தக்க சமயத்தில் அதற்கான தீர்வு கிடைக்கும். அப்பா என்னிடம் உன் மனதை ஒப்படைத்துவிட்டு உனக்கு துன்பம் தந்தவர்கள், நீ வாழ்வில் இழந்தவைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையோடு என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இரு. உன் மனதில் எப்பொழுது அந்த தவறான எண்ணங்கள் வருகிறதோ அப்பொழுது என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு இரு. உனக்கு சொந்தமானவன் ஒரே ஒருவன், அது நான் தான். உனக்கு உண்மையானவனும் நான் தான். உன்னை மீட்கப் போகும் அந்த நபரும் நான் தான். உன் மனம் படும் கஷ்டங்களில் இருந்தும் சிந்தனைகளில் இருந்தும் அனைத்திலிருந்தும் விடுபட போகின்றாய். உன் அப்பா நான் அனைத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன். என்னுடைய குழந்தையை புதிதாக பிறந்த குழந்தையாக எண்ணி வாழ்வை புதுமையாக்கப் போகின்றேன். அந்த வாழ்வில் இப்பொழுது சந்தோஷங்கள் மட்டுமே காணப்போகின்றாய். உன்னுடைய கஷ்டகாலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. வருங்காலம் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமையும் என்று உன் அப்பா நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.